ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே அதிகமாக கேட்குற கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பி நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு டஸ்ட்டு மைன்யூட்டான டஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்கில் வந்து நல்லா உள்ளே சேர்ந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எறும்பும் வந்து நமக்கு சாப்பிக்ஸ் அங்கங்கே போட்டிருப்போம். ஸோ அதனால் எல்லாம் அதில் பட்டு இறந்து அப்படியே அங்கங்கே உள்ள கேபினெட்ஸ்குள்ளெல்லாம் விழுந்து கிடந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆடி மாதம்னா வந்து அம்மியும் நகரும்னு சொல்கிற அளவுக்கு காற்றடிக்கும்பாங்க. ஆனால் ஆடி மாதமே தொடங்கலை. அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங்லலாம் பயங்கர காற்றா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் நான் ஜன்னலை திறந்து வச்சுட்டேன். ஸோ மைன்யூட்டான டஸ்ட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இடுக்குலலாம் வந்து பறந்து வந்து விழுந்துருச்சு. நம்ம மேலாப்பில் கவுண்டர் டாப் மட்டும் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படி தான் இருந்துட்டோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணி மாடுலர் கிச்சன் பண்ணியாச்சு. மாடுலர் கிச்சனில் நம்மளுக்கு வேலை கம்மி தான். டீப் க்ளீன் பண்ணால் கூட அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நான் மாடுலர் கிச்சனில் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்றனால எனக்கு தெரியுது. ஒவ்வொரு வாட்டி டீப் க்ளீன் அப்பையும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவுற மாதிரி இருக்கும். ஏன்னா பாத்திரத்துலலாம் கூட டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பாத்திரத்தெல்லாம் வந்து அள்ளி போட்டு கழுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மாடுலர் கிச்சன் செட்டப் நம்ம போனதுக்கப்புறமா எனக்கு இருந்த விஷயம் எதெல்லாம் பெனிஃபிட்டாக தோணுன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தில் அழுக்குப்படுகிறது வந்து ரொம்ப கம்மி. இப்போ லாஃப்ட்லாம் ஏற்றி வச்சுட்டோம் பாத்திரத்தெல்லாம் அப்படின்றப்ப இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 பிளேட் எடுக்கலான்றதுக்காக தான் மேலே ஏறி பார்த்தேன். அப்போ அந்த எறும்பு சாப்பிக்ஸ் நான் கார்னரில் போட்டிருந்ததுனால அந்த சீலிங் வழியாக வர அந்த எறும்பெல்லாம் அதில் பட்டு இறந்து உள்ளே விழுந்து கிடந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் தட்டி விட்டுட்டு சும்மா ஒரு டஸ்டிங் மட்டும் லைட்டாக அப்படி பண்ணேன். ஸ்பைடர்லாம் உள்ளே போகிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்றதுனால உள்ளே வந்து ஒட்டடை கூட வந்து படிகிறதில்ல. இந்த மாதிரி ஃபுல்லாக டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுனால லாஃப்ட்டில் மட்டும் நம்ம வந்து முன்னாடி லாஃப்ட் கட்டியிருந்தோம். டோர் மட்டும் வந்து போட்டோம். மற்ற இடம் எல்லாமே வந்து ஃபுல்லி மாடுலர்ன்றனால ஃபுல்லாகவே உட்லேயே தான் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த இழுக்குள்ளே எங்கேயாவது கரப்பான் பூச்சி ஏதாவது போய் அது வந்து முட்டை போட்டுச்சு அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா கேபினட்ஸ்லேயும் வந்து அது பரவிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றனால நான் எவ்ரி 2 months வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ, எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே போகிற போக்கில் கேபினட்ஸோட அவுட் சைடு மட்டும் தொடச்சி விடுவேன். அதனால தான் அது வந்து பளிச்சுட்டு இருக்கிற மாதிரி என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. க்ளீனிங்க்கு வந்து என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தீங்க. சயின்ஸு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் தான் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டு மை ஹோம்னு போட்டிருப்பாங்க. 550 ml 550 ml 2 இது பை 1 get 1ல் 1100 ml வந்து 109 rupeesக்கு வந்து கிடைக்குது. மற்ற கிளாஸ் அண்ட் சர்ஃபேஸ் கிளீனர் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் தஞ்சாவூருக்கு வந்த புதுசில் நான் வந்து ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இடையில வந்து விம் லிக்விடையுமே தனியாக மிக்ஸ் பண்ணி நான் வந்து க்ளீனிங்க்கு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுவேன். பட் அதில் வந்து நுரை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி நம்ம தண்ணி தொட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ணணும், நிறைய வந்து பிசுக்கு படிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் விம் லிக்விட் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த க்ளீனிங் கிளாஸ் அண்ட் சர்ஃபேஸ் கிளீனரே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இதுதான் ரெகுலராகவே வந்து கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு ஸ்டவ் துடைக்கிறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல டாப் கேபினெட்டுக்கு மேலே நம்ம டேபிள் எல்லாம் வந்து ஒட்டி விட்டுருக்கோம்ல வால் ஸ்டிக்கர், அதே தான் மேலே நான் இங்கே வந்து ஒட்டி விட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி டீப் க்ளீன் பண்ணப்போ. அதுக்கு முன்னாடிலாம் லைனர் தான் வந்து போட்டிருந்தோம். லைனருக்கு மேலேலாம் அப்படியே பிசுக்கு படிஞ்சிருக்கெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். லைனரை வாஷ் பண்ணால் கூட வந்து போகாது, வேறு மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வால் ஸ்டிக்கர் ஒட்டுறப்பையும் ரொம்ப படிஞ்சிருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணாலும் நம்மளுக்கு அமௌண்ட் வேஸ்ட்டு தானே, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறோமே அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் வந்து தோணுச்சு. ஆனால் இந்த டைம் க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒட்டின வரைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நார்மலாக எல்லா சைடும் நம்ம டஸ்டிங் பண்ணி துடைக்கிற மாதிரி தான் அந்த இடத்துலையும் துடைச்சா அப்படியே அழுக்கெல்லாம் அந்த துணியில் எடுத்துக்கிட்டு வர பார்க்குறப்பே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஈஸியாக தான் இருந்தது. ரெகுலராக வந்து ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க டைல் மட்டும் தான் துடைச்சி விடுவேன். அந்த சைடில் அந்த கேபினட்டோட சைட்லலாம் நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன். அந்த இடத்துலலாம் ட்ராப்பாக சின்னதாக வந்து என்ன பிசுக்கலாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக அழுத்தம் முடிச்சு தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு. டைல்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு வாங்க போனப்போ எல்லாருமே வந்து 7 அடிக்கு தானே ஒட்டுறாங்க, அது வரைக்கும் வாங்கி ஓட்டலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. 7 அடிக்குன்றது வந்து கவுண்டர் டாப்க்கு மேலேருந்து ஆரம்பிச்சு தான் 7 அடி வந்து ஒட்டுவாங்க. ஆனால் நம்ம வந்து கீழே ஃப்ளோரிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி சீலிங் வரைக்கும் ஓட்டணும்னு நான் சொல்லி ஓட்டியிருந்தேன். வீட்டில் வந்து எல்லாருமே அதுக்கு அதிக செலவாகும், ஏன் தேவையில்லாத செலவு அதில் போய் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடிலாம் நம்ம 7 அடி வரைக்கும் டைல் வெட்டின வீட்டிலலாம் நம்ம கிச்சன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, மேலே வந்து கருப்பாக அடிஞ்சிரும், என்ன வந்து பிசுக்கு தெரிச்சிருக்கும் செவத்துலலாம். இப்போ டைல்ன்றனால நான் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறப்ப நார்மலாக லிக்விட் எல்லா இடத்துலையும் எப்படி ஸ்ப்ரே பண்ணி துடைக்கணும் அதே மாதிரி தொடச்சி விட்டுறேன். வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே நமக்கு எந்த வேலையுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சீலிங் இந்த டைம் நாங்கள் பெயிண்ட் பண்ணலை. அதனால் கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்லா பக்கமும் டைல் தான் கவர் ஆகிருக்கின்றனால பெயிண்டிங் வேலை இல்லை. அதனால் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைனா கிச்சனுக்குள்ளேயும் நமக்கு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிச்சனுக்குள்ளே மாடலில் கிச்சன் எல்லாம் எல்லா பக்கமும் தெரிச்சிருக்கும். அதெல்லாம் தொடச்சி எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பெரிய சிரமமான வேலையாக இருந்திருக்கும்.
இப்போ வந்து க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸி தான். இதில் நாங்கள் வந்து மிஸ் பண்ணது என்னென்னா, இப்போ ஃப்ளோரிங்லேருந்து டைல் வந்ததுனால கிரானைட் வந்து நம்ம கவுண்டர் டாப் போடுறப்ப வாலில் வந்து காடி எடுத்து உள்ளே ஃபிட் பண்ண முடியல. அதனால் டைல் மேலேயே தான் நம்ம ஃபிட் பண்ணோம். அதனால் டைட் சீலிங் பண்ணலைன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். அதனால் அடிக்கடி அந்த சீலிங் மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கோம்ல, இதில் வந்து நீங்கள் என்ன டயட் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தீங்க. டயட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி மாற்றிட்டே இருக்கேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லேயும் அந்த டைம் ஸ்லாட் வந்து நான் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணல. அதிக நாட்கள் வந்து 12:12 வந்து அந்த டைம் ஸ்லாட் எடுத்திருந்தேன் 1 மந்தில். ஆனால் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து ஒரு 80% வந்து உள்ளே போயிட்ட மாதிரி தான். ஒரு 100% நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் 80% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில். அந்த 20யும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த வாட்டி 100% நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் 1ஆம் தேதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒமாட் டயட் பற்றி எனக்கு தெரிஞ்சது. ஒமாட் டயட்ன்றது 1 meal a dayன்னு சொல்லிட்டு 1 டேயில் நம்ம 1 டைம் மட்டும் தான் மீல் எடுத்துக்கணும். அந்த 1 மீல்லே வந்து கிராப் ப்ரோட்டீன், ஃபைபர், குட் ஃபேட்னு எல்லாமே கரெக்டான போர்ஷன்ஸ் இருக்க மாதிரி டிவைட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். இது வந்து 1 வீக் கண்டினியூவாக இருக்கலாம், இல்லை வீக்லி ஒரு 1 or 2 days வந்து இருக்கலாம். ஆனால் கண்டினியூவாக 1 மந்த்துக்கு அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த 1 day 2 day அப்படின்றதுலாம் நம்மளுக்கு ஈஸி தான். ஒரு 2 days இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எதனால் அப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து எனக்கு எப்போவுமே பசிக்காது. நான் லேட்டாக தான் சாப்பிட்ற ஆள். அதனால் சரி பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னா 12:30 1 மணிக்கு சரி சாப்பிட்லாம், 1 மீல் தானே நடுவில் எடுத்துக்கலாம் 1 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டா. நைட்டு வந்து தூங்க போகிற நேரத்துக்கு வந்து பசிக்குது. நம்ம வந்து 7:30 மணிக்காவது நார்மலாக டின்னரை முடிச்சுருவோம். ஆனால் இந்த 1 meal டயட்டில் இருக்கனால சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்துட்டு 8:30 9 மணிக்கு படுக்கிறப்ப தூக்கமே வராமல் அந்த நேரத்துக்கு ஏதாவது எடுத்து சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி தோணி வேறு வழி இல்லாமல் வேர்க்கடலை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். நான் 2 நாள் டயட்லேயுமே அதே மாதிரி தான் ஆனிச்சு. அது எனக்கு வந்து செட் ஆகலை. இப்போ வந்து இந்த டயட் வந்து நம்ம வீக்லி 1 or 2 days பண்ணலாம், இல்லை வந்து மந்த்லி ஒரு 1 week கண்டினியூவாக அந்த மாதிரி பண்ணலாம். மந்த் ஃபுல்லாக தான் பண்ணக்கூடாது. அதனால் அதுவும் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து செட் ஆகணும். 1 day பண்ணுறீங்கனாலுமே அது வந்து உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராது, செட் ஆகணும் மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த டயட்லாம். எனக்கு வந்து இதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. டயட்னால எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமே வேறு எதுவும் வராது. எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. நான் இந்த மாதிரி சில நாள்லாம் வந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சாப்பிடாமே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்துட்டு நைட்டு ஒரே இதாக டின்னர் சாப்பிட்ட பழக்கம்லாம் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் நம்ம டயட்டில் இல்லை, வேலை பார்த்துட்ருப்போம். அதனால தோணாது. திருப்பி நைட் நேரத்தில் பசிக்கும். அந்த 1 meal நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவேன். அது வந்து பெருசாக தெரியல, ஆனால் டயட் இருக்கும் அப்படின்னு மைண்டில் அதை வச்சுக்கிட்டே நம்ம அதை ட்ரை பண்ணுறப்ப வந்து அதனாலே தான் இந்த டெம்ப்ட் ஆகுறது. நைட் நேரத்தில் பசிக்கிற மாதிரி சாப்பிடணும், ஏதாவது எடுத்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளை ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ இந்த 1 month இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வந்து போகிறப்ப நான் வந்து பாப்பா நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க, நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவாங்க, நிறைய ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறப்ப தான் நமக்கு டெம்ப்ட் ஆகுதுன்றனால இப்போ நான் வந்து மோஸ்ட்லி இந்த 1 month வந்து அவளுக்குமே இந்த ஜங்க் ஃபுட்லாம் வாங்கி கொடுக்குறத நிறுத்திட்டேன். முன்னாலாம் அந்த ஜங்க் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பாப்பா வந்து கேட்குறாங்க அப்படின்றப்ப வந்து எனக்கு மனசில் தோணும், உறுத்தலாக இருக்கும். இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை, வேணாம், வாங்கி கொடுக்க வேணான்னு. அதனால் நான் சொல்லுவேன். ஒரு 2-3 நாளைக்கு சொல்லுவேன். திருப்பி அதை பார்க்குறப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பா. ஒரு 1 week கேட்குறா அப்படின்னா எனக்கு மனசு வந்து கேட்காது. சில நேரம்லாம் வந்து அவள் கேட்ட உடனே வந்து வேணான்னு சொன்னாலும் அடுத்த ஒரு செகண்ட்லேயே வந்து மனசு மாதிரி ஓகே ஆசைப்பட்டு கேட்குறா, வேணான்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவேன். இப்போ சாப்பிடாம எப்போ சாப்பிட போகிறாங்க அப்படின்லாம். ஆனால் அது வந்து கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லதுன்றப்ப அது ரொம்ப உறுத்தலாக இருக்கும். நம்ம தான் அவளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து எனக்கு இப்போ இந்த 1 month நல்லாவே குறைஞ்சிருச்சு. நான் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு வாங்கி கொடுக்குறத நிறுத்திட்டேன். அவளுமே ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரா. வீட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. அவள் கேட்குற மாதிரி வேறு ஏதாவது அதுக்கு பதிலாக வேறு ஆப்ஷன் ஹெல்த்தியான ஏதாவது கேள்வி நான் வாங்கி தரேன் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா அதனால் அவளும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா. அதுதான் எனக்கு பெரிய ஹாப்பியான விஷயமா இருக்குது இந்த 1 month-ஆவே.
இந்த ஒமா டயட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் இதை ப்ராப்பராக பண்ணலை, ஆனால் எனக்கு இது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் நான் இது வந்து இந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஒமா டயட்டை ஒரு 5 days கண்டினியூ வந்து பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அப்படி பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுனா நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹேபிட்ஸ்க்கு வந்து நான் ட்ராக்கர் மாதிரி ரெடி பண்ணி கன்சிஸ்டன்சியாக பண்ணுறேன்னா அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து மெயினாக சுகர் வந்து எந்த ஃபுட்டையுமே சேர்த்துக்கக்கூடாது, நோ சுகர். அதை வந்து நான் 31 டேவும் வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணியிருக்கேனான்னு பார்க்கணும். அப்புறம் 1 hour வாக்கிங். 1 hour வாக்கிங்கிறது வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து டைமில் போயிடுவேன். தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேல பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குன்றதுனால என்னால் போக முடியாது. அதனால் அந்த டைம்லேயுமே வந்து பாப்பா டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போகலான்னு இந்த வீக் தேர்ஸ்டே வந்து ஒரு ½ hour வந்து போயிட்டு வந்தேன். ஃப்ரைடே அன்றைக்கி வந்து வாக்கிங் போகணுன்றது அவசியமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தாச்சு பகல் நேரத்தில். அன்றைக்கி தான் கிச்சன் க்ளீனிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மேலே ஏறுறது, இறங்குறது, கையை தூக்குறது, கீழே குனிகிறதுன்னு நல்லா ஆக்டிவாக நம்ம இருந்துட்டோம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டயர்டாகிடுச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படா சாப்பிட்டுட்டு படுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் 6:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 7-7:30க்கெலாம் வந்து படுத்துட்டேன். அதனால வாக்கிங் வந்து அன்றைக்கி போகலை. இருந்தாலும் ஆக்டிவாக இருந்திருக்கோம்ல, அதுவே வந்து ஹாப்பி தான். இப்போ சாட்டர்டே சண்டேலேருந்து இதே மாதிரி இந்த மந்த் எண்டு வரைக்குமே ப்ராப்பராக ஒரு வாக்கிங் இல்லைனா நல்லா ஆக்டிவாக வந்து வீட்டில் வேலை பார்த்துருக்கணும். அதை வந்து நம்ம ஒரு ட்ராக்கர் வச்சு நோட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எவ்ரி டைம் வந்து கிச்சன் க்ளீனிங் அப்பையும் வந்து சின்ன சின்ன விஷயங்களாவது வந்து மாற்றிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுவேன். இந்த வாட்டி இந்த கிராக்கர் யூனிட்டை வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னாவே இப்போலாம் எல்லாத்தையுமே நான் டீக்ளேட்டர் பண்ணிடுறேன். ஆனால் இந்த ஒரு யூனிட்டில் இருக்க பொருட்கள் மட்டும் டீக்ளேட்டர் பண்ணுறதுக்கு மனசே வராது. ஏன்னா அது எனக்கு யூஸ் ஆகும், ஆனால் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நான் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலை. எந்த பாத்திரமாக இருந்தாலும் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம உடனே அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதனாலே தான் இந்த பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஷெல்ஃப் ஆர்கனைசருக்குள்ளே வச்சுருந்தேன். 6-7 பிளேட்டை ஒரே இடத்துல நம்ம உள்ளே வச்சுருக்கப்ப சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. எங்கேயும் டக்குன்னு பெருசாக எல்லாமே மொத்தமாக பெரிய பிளேட் அப்படின்னா கூட மேலேருந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிறதெல்லாம் சின்ன பிளேட்டு, கீழே இருக்கிற பெரிய பிளேட்டை எடுக்கணும்னா மேலே இருக்கிற எல்லாத்தையுமே மொத்தமாக வெளியில் எடுத்துட்டு அப்புறம் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி எடுக்கிறப்ப ஏதாவது கைத்தறி விழுந்துச்சுன்னா மொத்தமாக எல்லாம் உடஞ்சிடுமே. அதனால நான் வந்து சரி ஒரு பிளேட் ரேங்க் வச்சு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணி தான் இந்த வாட்டி கிச்சன் க்ளீனிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பேண்ட்ரி யூனிட்டில் வந்து முன்னாடி லைனர் போட்டு தான் பாட்டில்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து லாஸ்ட் டைம் டீப் க்ளீன் பண்ணப்போ எல்லா லைனருமே எடுத்துட்டேன். லைனர்லாம் வெளுத்து போயிருந்துச்சு. சரி மாற்றலாம்னு நினச்சேன். சரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அப்போ மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இருக்கட்டும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பாட்டில்ஸ் வைக்கிறோம், அதில் கிராச்சஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் இருக்குது. அதனால லைனர் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து லைனரே போட வேணாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீட்டாகவே இருக்குது. நம்ம வந்து பாட்டில்ஸ் மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு தான். ஆனால் தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே எனக்கு செட் ஆகலை. பழைய மாதிரி இருக்க தான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். 1-2 பாட்டில்ஸ் மட்டும் தான் இடம் மாற்றிருந்தேன். எப்போல்லாம் நம்ம வந்து கிராசரி ஐட்டம் ஏதாவது எடுக்கிறோமோ அப்போ ஏதாவது சிந்தி இருந்துச்சுன்னா விசிபிளாக தெரியும். அப்படியே கையோட அந்த நேரத்தில் அதை தட்டி விட்டுறது. அதுக்கப்புறம் பாட்டில்ஸ் ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்குலாம் எடுப்போம்ல, ஏதாவது காலி ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் அந்த ஷெல்ஃப் அப்படியே தொடச்சி விடுறது. ஸோ அப்படியே இருந்ததுனால நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது லைனர் இருந்ததை விட.
ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்தவங்க வந்து யோசிச்சிருக்கலாம், நல்லா க்ளீனாக தானே இருக்குது, இதை போய் இவங்க க்ளீன் பண்ணிட்டு கிடக்குறாங்களேன்னு. நான் சொல்லியிருந்தேன் எறும்பு தான் அதுக்கு மெயினான காரணம். ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா இல்லை எறும்பு தான் இறந்தது, உள்ளே கடந்தது கேபினெட்ஸ்குள்ளே. அதுதான் இவ்வளோ சேர்ந்துருக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து கூட்டி அள்ளிட்டு நேற்று தான் வந்து நான் வீடை ஃபுல்லாகவே கூட்டி தொடச்சிருந்தேன். அதனால் இன்றைக்கி கிச்சன் மட்டும் டஸ்ட் ஆகிட்டதுனால கிச்சனில் மட்டும் கூட்டி அள்ளிட்டு அப்படியே தொடச்சி விட்டுற போகிறேன். ஸ்ப்ரே மாப்போட லிங்க் வந்து நிறைய பேர் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்க. நான் லிங்க் வந்து தேடி பார்த்தேன், அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு. பழைய லிங்க் கொடுத்துருந்தேன், அதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கரண்ட்லி அன்அவைலபிள்னு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நான் அமேசானில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ அவங்களோட ஓன் பிராண்ட் பிரிஸ்டோ பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருந்தது ஸ்ப்ரே மார்க்கு. அதோட லிங்க் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த கிச்சன் க்ளீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் அமேசானில் வந்து ஒரு குட்டி ஹால் வீடியோ வந்து பார்த்துடலாமா? அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து 1 ஜூலைலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு 6 ஜூலை வரைக்கும் லைவில் இருக்க போகுது. நான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து சிலதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டாப் பிராண்ட்ஸில் பிக்கஸ்ட் டீல்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அன்மிஸபிள் டீல்ஸாக இருந்துகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பிக் சேவிங்ஸாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துலையும் கிடச்சிருது. ஆல் இன் ஒன் பிளேஸ் அப்படின்னாவே அமேசான் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா உடனே கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகிற டைமில் செக் அவுட் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே கார்ட்டில் ஆட் பண்ணி ஏற்கனவே நம்ம வாங்கினது ரீஸ்டாக் பண்ணுறோன்றப்ப முன்னாடி என்ன ப்ரைஸ்க்கு வாங்கணும், நார்மல் டேஸில் என்ன ப்ரைஸ் இருக்குது, இப்போ இந்த சேல் டைமில் எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு எல்லாமே செக் பண்ணி இந்த டீலில் ப்ரைஸ் ட்ராப் ஆனதுனால நான் வந்து வாங்கியிருக்கேன். மம்மா எர்த்தில் ஆனியன் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு, ஆனியன் ஹேர் ஆயில், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காம்போவாக வந்து எடுத்திருந்தேன். இந்த காம்போ வந்து எப்போவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் இது எப்போவுமே தனித்தனியாக வாங்குறது. இந்த டைம் தான் காம்போ வாங்கியிருந்தேன். 250 ml வந்து ஆயில் வந்து 419 rupeesக்கும், ஷாம்பு வந்து 250 ml வந்து 349 rupeesக்கும் இருக்கும். இப்போ காம்போ வாங்குறப்போ 582க்கு வந்து அவைலபிளாக இருந்தது. அதனால் வந்து வாங்கியாச்சு. ஷாம்பு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப வந்து உடனே ஆயில் அப்ளை பண்ணிடணும். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். இல்லை நம்ம எங்கேயாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறோம், ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்றப்ப அந்த ட்ராவல் டைமில் நம்ம ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும்ல, திருப்பி ரிட்டன் வரப்போ ரொம்ப சிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாரியல் பாரிஸ்லேருந்து ஹேர் சீரம். இடையில ஒரு ஹேர் சீரம் வந்து நான் ரிவ்யூக்காக வாங்கியிருந்தேன். பட் அது அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அது நல்லா அஃபோர்டபுளாக இருந்தது. பட் அது இதை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்குது. இது லைட்டாக கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாவே நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குது ஹேரில். அதனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதோட எம்ஆர்பி வந்து 100 ml வந்து 729 போட்டிருக்காங்க. இது எப்போவுமே வந்து 450 அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே தான் இருக்கும். இந்த டீலில் வந்து 421 ப்ரைஸ் டாப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் 379க்கு ஒரு டைம் வாங்கியிருக்கேன். அதனால் ஒவ்வொரு டீலில் ஒரு மாதிரி ப்ரைஸ் வந்து மாறி மாறி தான் வரும். அதனால் நீங்கள் வேணும்னா கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருதோ அப்போ கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து சார்கோல் ஃபேஸ் ஸ்க்ரப். இது வந்து இந்த மேன் கம்பெனிலேருந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அப்போ நான் சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு திருப்பி ஒன்று வந்து வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து இது வாங்கி வீட்டில் ஒன்று வச்சுக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா ரீசெண்டாக எனக்குமே வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சுன்னு ஹஸ்பண்ட் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது வந்து அப்ளை பண்ணுறப்ப இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். சரி இதை நம்ம வந்து வாங்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து எம்ஆர்பி வந்து 100 grams வந்து 349, பட் டீல் டைமில் 254க்கு வந்து கிடச்சிது. அடுத்ததாக ஃபேஸஸ் கனடாலேருந்து கம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருந்தேன். லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு எனக்குமே ஆர்வமாக இருந்தது. 3.8 ml வந்து 299 எம்ஆர்பி. ஆஃபரில் வந்து 249 rupeesக்கு வந்து கிடச்சிது. அதே சேம் ஃபேஸஸ் கனடாவில் வந்து நெயில் எனாமல் எடுத்திருந்தேன். அல்டிமி ப்ரோ ஸ்பிளாஷ் லக்ஸி நெயில் எனாமல். இது வந்து 12 ml வந்து 199 எம்ஆர்பி. நான் வாங்கினப்போ 127க்கு வாங்கியிருந்தேன். இப்போ இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தப்போ 139. ப்ரைஸஸில் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ வந்து வாங்கிக்கோங்க. லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இதோட ஷேட் நம்பர் வந்து மெரூன் மாவன் 05 அப்படின்னு போட்டிருக்கோம். 249க்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்போவாக கூட கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெயில் எனாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தது மாவே ஃப்ளிட் L44ன்னு போட்டிருந்தது கலரு. இதுலேயும் நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.